பறவைகளுக்கெல்லாம் மாடி மேல கொண்டு போய் தண்ணி வையின்னு சொல்றா. ஆனா மனுஷாளுக்கு போய் தண்ணியை காசு கொடுத்து விற்கிறாளே, காசு வாங்கிட்டு விற்கிறாளே அப்படின்னு வரும்பொழுது மனதிற்கு சற்று வருத்தத்தினை தான் தருகிறது. ஆக குடிநீரை விற்பது என்பது பாபம்தான், அதிலே சந்தேகமே இல்லை. ஒருத்தன் தாகத்திலே இருக்கிறான் என்று சொன்னால், அவன் தாகத்திற்காக தண்ணீர் கேட்கிறான் சொன்னா, 10 ரூபாய் கொடுத்தா இந்த பாட்டில கொடுப்பேன், 20 ரூபாய் கொடுத்தா இந்த பாட்டில் தண்ணி பாட்டில கொடுக்கிறேன் என்று சொல்லி தாகம் எடுத்தவனிடம் தண்ணீரை விலைக்கு விற்பது என்பது மிக கொடிய பாவ செயலாகவே சாஸ்திரமானது சொல்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இதை கேள்வி என்று சொல்வதை விட ஒரு ஆதங்கத்துடன் பதிவு செய்திருக்கிறார். எப்படி சொல்றாருன்னு பார்த்தோம்னா, பஞ்சபூதங்களை இறை ஸ்வரூபமாக வழிபடுகிறோம். அப்படிப்பட்ட பஞ்சபூதங்களிலேயே ஒரு சிலர் பேராசை காரணமாக முறைகேடு செய்கிறார்கள். இவ்வாறு முறைகேடு, பஞ்சபூதங்களிலே முறைகேடு செய்பவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என சாஸ்திரம் ஏதாவது சொல்லி இருக்கிறதா என்பதுதான் அவருடைய ஆதங்கத்துடன் கூடிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல பஞ்சபூதம்னா என்ன, அவர் எதை குறிப்பிட வருகிறார், இதிலே பேராசை காரணமாக முறைகேடுன்னு வேற சொல்றாரே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயற்கை வளங்களை சீரழிப்பதைத்தான் அவர் அப்படி குறிப்பிடுகிறார். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதைத்தானே பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோம். இவை 5மே கடவுளாகவே பார்க்கப்படுகிறது. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டார். நீர் என்பதுதான் ஆதார சக்தி என்றே சொல்லி இருக்கிறார்கள் இந்த உலகிற்கே. அந்த நீரிலேயே ஒரு சிலர் பேராசை காரணமாக முறைகேடு செய்கிறார்கள்னா, இந்த நீரினை பணத்திற்காக விற்கிறார்களே, இது தோஷம் இல்லையா? இதற்கு என்ன தண்டனை கிடைக்கும், சாஸ்திர ரீதியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நீர், நிலம் என்று ஒரு வரிசையாக அடுக்கிக் கொண்டே வருகிறார். இந்த நீர் அப்படின்னு சொல்றத காசுக்கு விற்க கூடாதுதான், அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிதான் எப்படி சொல்லியிருப்பா, தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருப்பா. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஒருத்தன் தாகத்திலே இருக்கிறான் என்று சொன்னால், அவன் தாகத்திற்காக தண்ணீர் கேட்கிறான் சொன்னா, 10 ரூபாய் கொடுத்தா இந்த பாட்டில கொடுப்பேன், 20 ரூபாய் கொடுத்தா இந்த பாட்டில் தண்ணி பாட்டில கொடுக்கிறேன் என்று சொல்லி தாகம் எடுத்தவனிடம் தண்ணீரை விலைக்கு விற்பது என்பது மிக கொடிய பாவ செயலாகவே சாஸ்திரமானது சொல்கிறது. சார் என்ன சார் சொல்றீங்கோ, அப்புறம் எங்களுக்கு என்ன பாட்டில் ஓசிலியா வரும் அப்படின்னு சொன்ன, தண்ணீர் என்பதை நான் தான் சொன்னேன், அது தண்ணீர் அப்படின்னு சொன்னா ஒரு குடிநீர் அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த குடிநீரை எதற்காக விலை கொடுத்து வாங்க வேண்டும்? இன்றைய தேதியிலே நாம் அந்த பழக்கத்திற்குள்ளாக வந்துவிட்டோம். நம்மை அறிந்தோ அறியாமலோ அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்குள்ள வந்துட்டோம். அப்படியே ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு 35-40 வயசுல இருக்கா கூட யோசிச்சு பார்க்கலாம். ஒரு 30 இயர்ஸ் பேக் அல்லது ஒரு 90ஸ்ல கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி பாட்டில் அப்படிங்கிறதுலாம் எங்கேயுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான், அதாவது 92-93 தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த வாட்டர் பாக்கெட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. 1 ரூபாய் 2 ரூபான்னு வாட்டர் பாக்கெட்டை வித்துன்னு இருந்தா, பஸ்ல போகும்போதெல்லாம் பஸ்ல போறவங்களுக்கு அது உபயோகமா இருக்குமேங்கிறதுனால ஐஸ் கட்டிலாம் வச்சு அதுல இந்த வாட்டர் பாக்கெட்டை வச்சு அதை கொண்டு போய் 1 ரூபாய் 1.5 ரூபான்னு வித்துன்னு இருந்தா. அப்படியே காலப்போக்கில் என்னாச்சு, அது பாட்டிலாக உருமாறியது. இதுவே ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக மாறிவிட்டது. நான் அந்த நாள்லாம் எப்படி அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தான்னா, தண்ணி வேணும்னா ஒரு வீட்டு கதவை தட்டி, அம்மா குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்பா. அவ உடனே சொம்பு நிறைய தண்ணி கொண்டு வந்து கொடுப்பா. இந்த சொம்பு நிறைய மேல வழிய 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 வழி அப்படியே தண்ணி குடிச்சுட்டு நடந்து போவா தெரியுமா? அந்த மாதிரி இன்றைக்கு எந்த காட்சியுமே நம்மால் காண இயலவில்லை. இது முற்றிலும் தோஷமான ஒரு விஷயம்தான். அதனாலதான் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா, மிக பெரிய ஒரு பிராயச்சித்தமாக, ஒரு பரிகாரமாக, அதுவும் இந்த கோடை காலத்துல என்ன சொல்லியிருப்பான்னா, தண்ணீர் பந்தலை அமையுங்கள் சொல்லியிருப்பா. அது அரசியல்வாதிகள் ஆகட்டும் அல்லது நாம் பொதுமக்களாகட்டும் தண்ணீர் பந்தல் என்பதை அமைத்திருப்பார்கள். அந்த தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பது என்பது மிகப்பெரிய பிராயச்சித்தம். பெரிய பெரிய பானை எல்லாம் வச்சு அதுல தண்ணீர் அனுப்பி, இல்ல நீர் மோர்லாம் கூட ஊத்தி வச்சிருப்பா. நீர் மோர் பந்தலாகட்டும், வெறும் தண்ணி வச்சாலே போறோம். பறவைகளுக்கெல்லாம் மாடி மேல கொண்டு போய் தண்ணி வையின்னு சொல்றா. ஆனா மனுஷாளுக்கு போய் தண்ணியை காசு கொடுத்து விற்கிறாளே, காசு வாங்கிட்டு விற்கிறாளே அப்படின்னு வரும்பொழுது மனதிற்கு சற்று வருத்தத்தினை தான் தருகிறது. ஆக குடிநீரை விற்பது என்பது பாபம்தான், அதிலே சந்தேகமே இல்லை. ஆனால் அதனை சுத்தப்படுத்தி விற்கிறோம் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த நாள்லயும் மினரல் வாட்டருங்கிறது உண்டு.
யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நோயாளிகள் இருப்பா தெரியுமா, அந்த நோயாளிகளுக்கு ஏற்கனவே அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருப்பார்கள். இந்த சுத்திகரிக்கப்படாத தண்ணீரை குடிக்கும் பொழுது அவர்களுடைய நோய் அந்த சீக்கிரம் தீர்வுக்கு வராதே, அது மேலும் மேலும் அவர்களுக்கு நோயை கொடுத்து விட போகிறது, இந்த தண்ணீரின் மூலமாக அவருக்கு எதோ இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுதுங்கிறதுக்காக ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை கொடுத்தார்கள், ஒரு நீரினை கொடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம எல்லாருமே அந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை மட்டும்தான் குடிப்போம்னு சொல்லிட்டு தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். அதனை விற்பவர்களும் பாவச் செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதிலே சந்தேகம் இல்லை. அடுத்தபடியாக நிலம் என்று வரும் பொழுது அவர் சொன்னார் இல்லையா, பேராசை காரணமாக முறைகேடு செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுவும் பாவச் செயல்தான். நிலம்னு சொன்னா பூமியை விற்கிறத பத்தி நான் சொல்லல. இன்றைய தேதியிலே அவர்களுக்கு பூமியை கிரையம் தான் பண்ணிக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த மணல் கொள்ளை அதெல்லாம் நம்ம படிக்கிறோம் தானே, இயற்கை வளங்களை சுரண்டுதல் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் தானே, அதுவும் பாவச் செயல் தான். சார் இதுக்கெல்லாம் சாஸ்திரத்துல என்ன மாதிரி தண்டனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா, பஞ்சமா பாதகங்களை செய்தால் என்ன தண்டனை கிடைக்குமோ அவை அனைத்தும் இந்த ஒரு செயலை செய்வதன் மூலமாகவே. பஞ்சமா பாதகங்கள் என்பது 5 விதமான செயல்களை பற்றி பேசுகிறது. அந்த 5 கொடிய செயல்களை செய்வதால் வரக்கூடிய மொத்த பாபங்களும் இந்த ஒரு செயலை செய்வதன் மூலமாகவே கிடைத்து விடும் சொல்றார். இதற்கெல்லாம் பரிகாரமே கிடையாது, பிராயச்சித்தமே கிடையாது, மிக கடுமையான தண்டனை என்பது கிடைக்கும். ஒண்ணுமே இல்லை. இப்ப இப்படியே வச்சுப்போமே, அதாவது நீரை விற்பவனுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, அவனுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணீர் என்பது கிடைக்காது. அவனிடத்திலே கோடி கோடியாக பணம் இருக்கலாம், ஆனால் அவனால் தண்ணீரை விழுங்க முடியாத ஒரு சூழல் என்பது வந்து சேர்ந்துவிடும். என்னதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் பக்கத்துல லிட்டரலா தண்ணி வச்சுட்டு இருந்தா கூட அவனால் அவசரத்திற்கு ஒரு மிடக்கு தண்ணீரை விழுங்க இயலாமல் அவதிப்படுவான். இது போன்ற தண்டனைகளை அனுபவித்து விடுவான். அதே போலத்தான் நிலத்திலே பேராசை காரணமாக முறைகேடு செய்பவனுக்கு கடைசி நேரத்திலே அவனுடைய அந்த இறுதிச் சடங்கினை செய்வதற்கு கூட நிலம் என்பது அவனுக்கு கிடைக்காது. அப்படிங்கிற மாதிரி மிக கடுமையான தண்டனைகளை எல்லாம் பற்றி பேசுகிறது. காலை நேரத்தில் அவை பற்றி பேசுவதை விட நம்மால் இயன்றவரை பஞ்சபூதங்களையும் பாதுகாக்க வேண்டும். பஞ்சபூதங்கள் தான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, நம்ம அதை பாதுகாக்க வேண்டாம். பஞ்சபூதங்கள் தான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அத்தனையும் இறை சுரூபம் தான். இறைவனால் நம் அனைவருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். இவற்றிலே தயவு செய்து இந்த அடிப்படை தேவைகளிலே முறைகேடு என்பதை செய்யக்கூடாது. நம்மால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சங்கல்பத்தினை இந்த நேரத்தில் வைப்போமாக. சர்வே ஜனாக சுகினோ பவந்து.